ஹலோ ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹலோ ஃப்ரம் அருண். மறுபடியும் இந்த வாரம் ஒரு புது பாட்காஸ்ட்டில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வாரம் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட நடந்த ஒரு கான்வர்சேஷன் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவன் சின்னதாக ஒரு கதை எழுதி எனக்கு அனுப்பிச்சிருந்தான். ஒரு 20 லைன் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகிற மாதிரியான ஒரு கதை. நான் நல்லா தான் இருக்குது, எழுதுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நடந்து ஒரு 2-3 வாரம் ஆகுது. அப்புறம் நேற்று தான் அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் அவனை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஞாபகம் வந்து அவன்கிட்ட கேட்டேன், அது ஏன்டா கண்டினியூ பண்ணல அப்படின்னா, இல்லடா அந்த மாதிரி நான் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். இனிஷியலாக அது ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அது போக போக எனக்கு அடுத்தடுத்த ஐடியாஸ் வரும், இல்லை நான் வேறு ஏதோ ஒன்று பண்ணுவேன், கதை எழுதுகிற விட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஸோ அதனால் அது அப்படியே நிற்கும்டா. அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தியிருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ வச்சு அவன் முடித்த கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் சொன்ன கதைகள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவன் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன கதைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவன் முடிக்கலன்னு சொன்ன கதைகள்லையும் அந்த இனிஷியலாக அவன் ஸ்டார்ட் பண்ணியிருந்த விதம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன் முடிக்கல அப்படின்னு கேட்கும்போது அது அவன் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டான். எல்லாத்தையுமே நான் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நான் முடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பொதுவாகவே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம முடிச்சிடணும். என்னெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் ஃபினிஷ் லைன் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் நிஜமாகவே பாசிபிளா, இல்லை அதை நம்ம பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்னை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஆசை இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்போம். அப்புறம் ஏதோ ஒரு பார்ட்டி சொல்லி நம்ம லாயர் ஆகணும்னு நினச்சிருப்போம். அப்புறம் காலேஜ் படிக்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், நான் ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டாக வரணும்னு யோசிச்சிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு சினிமா டைரக்டராக வரணும்னு யோசிச்சிருப்போம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும், மியூசிஷியனாக வரணும், பெரிய அத்லட்டாக வரணும். இந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக வரணும். இப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நாள்லேயும் மாறிட்டே இருந்திருக்கும். ஃபைனலாக ஒரு வேலை கிடச்சிருக்கும். அந்த வேலைக்கும் நம்ம யோசித்ததுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருந்திருக்காது. உள்ளே போய் வேலையில் உட்காந்துருப்போம். அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஓகே, இந்த வேலையை நல்லா தானே இருக்குது, இதில் நம்ம எஃபர்ட் போடுவோம் அப்படின்ற மாதிரி எஃபர்ட் போட்டு அந்த வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸல் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அது ரொம்ப மோனோட்டோனஸாக இருக்குன்னும் போது நமக்கு மறுபடியும் சில ஆசைகள் வர ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம ஏன் மறுபடியும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகக்கூடாது, இல்லை நாம் ஏன் இப்போ ஒரு கதை எழுதக்கூடாது, அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆசைகள் வரலாம். ஏன் நம்ம மறுபடியும் வந்து ஒரு டிகிரி படிக்கக்கூடாது, நம்ம போய் எம்எஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும். இப்போது இவ்வளோ விஷயங்கள் தோன்றதுன்றது பிரச்சனையா? இப்போ நார்மலாக வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் தான் இருக்கணும், அது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு மாறி 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 போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸே இல்லாத ஒரு லைஃபாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா அப்படின்றத பற்றின என்னோட பர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்டோட ஐடியா. ஓகே, முதல் விஷயம், எனக்கு நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன்னா பொதுவாகவே நாம் எல்லாருமே கொஞ்சம் க்யூரியஸான ஆட்கள். இந்த க்யூரியாசிட்டி தான் வந்து எவ்வளோ க்யூரியஸாக இருக்குமோ அவ்வளோ அலைவாக நம்மளை வச்சுக்கும். பவர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் நம்ம வந்து இந்த கொஷின்ஸ்க்கும் க்யூரியாசிட்டிக்கும் இருக்கிற கனெக்ஷனை பேசியிருப்போம். ஏன் நம்ம இவ்வளோ கேள்விகள், நிறைய கேள்விகள் நம்ம ஏன் கேட்கணும்னா நமக்கு நிறைய விஷயங்களுக்கு விடை தெரியாமல் இருக்குது, அதனால தான் கேட்குறோம் அப்படின்றது தான் அந்த பாட்காஸ்ட்டில் பேசியிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னா, உங்களுக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, நிறைய அன்னோன் இருக்கும் லைஃப்பில். நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுலாம் இருக்காது, தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை பார்க்கும்போது, இல்லை அதில் ஒருத்தன் பெட்டராக பண்ணும்போது அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும். நம்ம அதான் மாறிடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒன்று ஒன்றா பார்க்கும்போதும் தோணும். அதில் சில விஷயங்கள் நம்மளை அந்த இன்ஸ்பிரேஷனை தாண்டி அடுத்த லெவலில் நமக்குள்ளே வந்துடும். அதை பண்ணி தான் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அது நமக்கு ஒரு எஃபர்ட் போடுவோம். அந்த எஃபர்ட் போடும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே இது நமக்கு நேச்சுரலாக வரல, இல்லை அதை அந்த நேரத்தில் பண்ணி முடிக்கிறதுக்கான எனக்கான ரிசோர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டார்னால் என்னன்னே தெரியாது, அதை சொல்கிறதுக்கோ அதை தேடி படிக்கிறதுக்கோ எனக்கு எந்த விதமான ரிசோர்ஸும் இல்லை. நான் டிவியில் பார்த்துருக்கேன், அவங்க ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அதை வாசிக்கிறாங்க, அதை கேட்க எனக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நான் அதை பர்சியூ பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அது என்னோட பேக் ஆஃப் தி மைண்டில் போய் உட்காந்துரும், ஒன் ஆஃப் தி பேஷனாக உட்காந்துரும். அப்போ எனக்கு என்னைக்கு ஃப்யூச்சரில் எனக்கு அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரிசோர்ஸ் கிடைக்குதோ அப்போ நான் சொல்லுவேன் இல்லையா, நான் இதை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா அப்படின்னும் போது அப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் அது ட்ரிகர் ஆகி நீங்கள் மறுபடியும் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பேஷன் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அது வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நகர்ந்து போகிறீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா எனக்கு எந்த ஆசையுமே வரல, எதுவுமே இன்ஸ்பயர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை பர்ஸ்யூ பண்ண ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு அவன் வந்து ஒரு கதை எழுத முயற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அதுக்கப்புறமா அதை அவன் ஒரு புத்தகமாக மாற்ற ட்ரை பண்ண மாட்டான். அந்த புத்தகமாக மாற்ற ட்ரை பண்ணும்போது அவர் ஒரு ஆள் அவன் சந்திப்பானா இருக்கும். அந்த ஆள் வந்து ஒரு பெரிய எடிட்டராக இருப்பார், அது அவனை இன்ஸ்பயர் பண்ணுமா இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அது மூலமாக நீங்கள் சந்திக்கிற நிகழ்வுகள் உங்களை ஒரு தளத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டுட்டு போகும். அப்படி கொண்டுட்டு போகும்போது தான் உங்களுக்கு ஓகே இதை தாண்டா நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால் கண்டே பிடிக்க முடியும். ஸோ இந்த ஜேர்னிக்கு மல்டிபிள் பேஷன் அப்படின்ற அந்த பேஷன், ஐடியா, இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் அவங்கவுங்களோட வார்த்தை உபயோகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பிடிக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்றதை ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அது மூலமாக எனக்கு கிடைக்கிற ட்ராவல் தான் என்னை வந்து ஃபுல்லாக அலைவாகவே வச்சுருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இது என்ன ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்குது, உனக்கு பிடிச்சதை நீ ரேண்டமாக பண்ணுவ, ஆனால் வந்து அதை முடிக்க மாட்டேன், 2 நாள் பண்ணுவேன், அப்புறமா நான் பண்ண மாட்டேன். உதாரணத்துக்கு இப்போ நான் ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், பார்த்தா பயங்கர ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்னஸாக இருக்கணும், ஃபிட்னஸ் தான் என்னோடய கோலு, நான் ஒரு பெரிய ஃபிட்னஸ் சாம்பியன்ஷிப் ஆக போகிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் உடனே ஜிம்மை போய் ஹிட் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், 3 நாள் போகிறேன், 4 நாள் போகிறேன், 10 நாள் போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது கரெக்டு தானா? அப்போ இதுதான் இப்போ நீ சொல்கிறியா? அப்போ எனக்கு வேணும்னா நான் பண்ணுவேன், எனக்கு வேண்டாம்னா நான் விட்டுட்டு வந்துடுவேன், இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை பற்றி பேசலை. இது வந்து என்னென்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன், உங்களுக்கு ஒன்று பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இல்லாமல் போகிறது. இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஆனால் லேக் ஆஃப் மோட்டிவேஷனுக்கும் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் அதை பர்சூவே பண்ணாமல் விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிட்னஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அதை ட்ரை பண்ணவே இல்லைனா உங்களுக்கு அது வருமா வராதான்றதே தெரியாமல் போயிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு அன்றைக்கி காலையில் எனக்கு வந்து ஃபிட்னஸ் சாம்பியன் ஆகணும்னு தோணுது, சரியா தப்பா? நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், எனக்கு ஆனால் அன்றைக்கி காலையில் அந்த வீடியோவை பார்த்தோன்னே நான் ஒரு பெரிய ஃபிட்னஸ் சாம்பியன்ஷிப் போகணும் அப்படின்னு தோணுதுன்னா அது சரியா தப்பா அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அது சரிதான் அப்படின்னு தான் என் பர்ஸ்பெக்டிவில் எனக்கு தோணுது. சரி, அப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அதை முடிக்கும் போது தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக கருதப்படுறீங்க. நீங்கள் பாதியிலே விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணல, ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, நீங்கள் ஒரு ஃபெயிலியர் பிராண்ட் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டோம். ஏன்னா இதை என்னால் ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்களா மாட்டிங்களானே உங்களுக்கு தெரியாது. எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கால்குலேஷனாகவே அப்படியே முடிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து என்னால் ஃபினிஷ் பண்ண முடியுமா முடியாதான்றது பிரச்சனை கிடையாது. எனக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்கு, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பவர் எனக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கான ட்ரிகர், அதுக்கான உந்துதல் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளால் அதை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம சூப்பர் ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முடிக்க முடியலன்னா அங்கேருந்து அந்த பயணத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிவோட் பாயிண்ட் இருந்திருக்கும், அங்கேருந்து நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு தாவி இருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ அந்த ஜிம்முக்கு போகிறான் அப்படின்ற இடத்துல அவன் அங்கே போய் ஃபுட்டை பற்றியோ இல்லை ஜிம்மை பற்றியோ கற்றுட்டு வந்துருப்பானா இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி கற்றுட்டு இருந்திருப்பான், இல்லை ஃபுட்டை பற்றி கற்றுட்டு இருந்திருப்பான், இல்லை அங்கே போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணி அவரை பார்த்துட்டு வந்திருப்பான், இல்லை அங்கே போய் ஒரு மியூசிஷியனை பார்த்து அவர் கூட பேசிட்டு வந்திருப்பானா இருக்கும். அது அவனை அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும். இப்போது இதில் என்ன கேள்வினா, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஜம்ப் ஆகலாம் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இப்போ எனக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குது, இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது உங்கள் கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது சரியாக தப்பானா மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு நம்ம அதுக்கான வெயிட்டேஜை கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணோம்னா, ஒரு பழைய காலத்து டெக்னிக் இருக்குது, எழுத வேண்டியது தான். நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்றத உட்காந்து எழுத வேண்டியதான். எழுதுனா நிறைய பேருக்கு ஒரு 100கணக்கான விஷயங்களை பண்ண வேண்டி இருக்குமா இருக்கும். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு டெய்லி ரன்னிங் போகணுன்னு ஆசைப்பட்றேன், டெய்லி ஒரு பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்றேன், இல்லை வந்து மாதத்துக்கு 2 வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், இல்லைனா இந்த வருஷம் என்னோட எல்லா அரியரையும் நான் கிளியர் பண்ணிடணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நான் வந்து காலேஜோட டாப்பராக இருக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் நம்மளால் நமக்கு இருக்கிற அந்த லிமிட்டட் டைமில் பண்ண முடியாது அப்படின்றது. இங்கே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் தங்க போகிறது ரொம்ப குறிப்பிட்ட காலமாக தான் இருக்கும். அதில் உங்களால் இது எல்லாத்தையும் முடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்து ஷார்ட் பண்ணுவீங்க. எதை நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணலாம், எதை 2வதா பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஷார்ட் பண்ணுவீங்க. எதை பேஸ் பண்ணி பண்ணுவீங்கன்னா, அது முழுக்க முழுக்க உங்களோட கட்டை ஃபேஸ் பண்ணி பண்ணுவீங்க. உங்களோட உள்ளுணர்வை பேஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணுவீங்க. அப்படி பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஓகே எல்லாத்தையுமே பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி பண்ணும்போது அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனும் கிடைக்கும். ரேண்டமாக பண்ணாதீங்க. மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இட் இஸ் ஓகே. அதனால உங்களுக்கு ஃபோக்கஸ் போகிறதில்ல. ஆனால் எதை வந்து பண்ணணும், ஏன் நமக்கு அது பிஹைண்ட், அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது ஏன் அதை உங்களுக்கு பண்ணணும்னு உங்கள் மனசு ஏன் சொன்னுச்சு, இல்லை அது எதனால உங்களுக்கு அது இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதைக்கான கிரெடிட்டை நம்ம கொடுக்கவே மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அந்த கதைக்கான கிரெடிட்டை கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ஒரு டெம்பரரியான விஷயம், இது சும்மா எனக்கு வந்து அந்த ஆளை பிடிச்சிருந்துச்சு, அந்த ஆள் பண்ண விஷயத்தை பிடிக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எழுதும்போது நமக்கு புரிஞ்சிடும். அப்போது நம்ம எதை பண்ணலாம் அப்படின்றத லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஆரம்பிப்போம். நாம் தான் செலக்ட் பண்ணி லிஸ்ட்டு போகிறதுனால நமக்கு அதை தொடர்ந்து பர்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதை முடிச்சே ஆகணுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஆனால் அதை எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால் இது முடியலப்பா, என்னால் இது செய்ய முடியலப்பா, நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு விடுறதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல அது விடுறது சரிதான், நான் அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போகிறேன், எனக்கு வேறு ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நகர்ந்து போகிறீங்கன்னா இட் இஸ் ஃபைன். ஆனால் வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும்போது, வேறு ஒரு விஷயத்தை பண்ணி பார்க்க போகும்போது, இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, லேர்னிங்காக, அது எல்லாத்தையும் திரும்ப அங்கே எடுத்துகிட்டு போய் ரீப்ளை பண்ணுங்கள். சில விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்கும். ஒரு 10 அடி முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதில் பண்ண சரியை திருப்பி அங்கே மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பண்ணுற தப்பை நீங்கள் அங்கே ரிப்பீட் பண்ணாமல் மறுபடியும் உங்களால் சரி பண்ணிவிட்டு ரொம்ப கிளாரிட்டியோட இன்னொரு விஷயத்தை உங்களால் பர்சீவ் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் ஓகே டு ஹேவ் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அது ரேண்டமாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஷார்ட்டிங் ஆர்டர் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ். சரிப்பா, அப்போ ஓகே, எனக்கு நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் என்னென்ன ஆர்டரில் பண்ணுன்றதை நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். அப்போ நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் பண்ண ஆரம்பிக்கும் போது இதை முடிக்கணும் அப்படின்ற எந்த விதமான நோக்கமோ எந்த விதமான கவலையோ எனக்கு இல்லை. அப்போ நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போ நிறுத்தணும்னு தோணுதோ அப்போ நான் நிறுத்திக்கிறேன். அது ஓகே தானா அப்படின்னா நான் செம்மையாக இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி தோணுனா, இது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்க முயற்சியே பண்ணாமல் நீங்கள் லெத்தார்ஜிக்காக ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கீங்க அப்படின்ற உங்களோட லேசினஸை தூக்கி இந்த கான்செப்ட் மேலே போட்டு அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. ஆமாப்பா நான் நிறைய ஆரம்பிப்பேன் ஆனால் முடிக்க மாட்டேன், அது ஓகே தான் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி இல்லை, அதை பற்றி நான் பேசலை. உங்களோட லேசினஸ், உங்கள் சோம்பேறித்தனத்தை தூக்கி இந்த கான்செப்ட் மேலே போட்டு நம்ம இந்த கதையை பார்த்தோம்னா அது வேற ஒன்றா உங்களுக்கு தெரியும். ஓகே, காலையில் எந்திரிக்கிறோம், ஜிம்முக்கு இன்றைக்கி போக வேண்டாம், படுத்து தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுன்னா அது கிடையாது. அந்த மாதிரியான ஆட்கள் சந்தோஷப்படுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. சோம்பேறித்தனன்றது ஆல் டுகெதராக நம்ம வேற ஒரு பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே நாம் பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, எனக்கு வந்து என்னெல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுதோ அதெல்லாம் நான் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யாரும். இப்படி தான்ப்பா இருக்கணும், நீ இது படிச்சிருக்கியா, அப்போ இந்த வேலைக்கு தான்ப்பா போகணும், இது இப்போ இந்த வேலையில் இருக்கியா, இந்த வேலையிலேருந்து அடுத்து நீ வந்து இதான்ப்பா உனக்கு ப்ரமோஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்க, அங்கேருந்து ஒரு டீம் லீட் ஆவீங்க, மேனேஜர், சீனியர் மேனேஜர், இதான்ப்பா உன்னோட அடுத்த 55 வருஷத்துக்கான ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு உங்களோட ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட்டையோ ஒரே ஒரு பேஷனையோ வச்சுக்கிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா, அதை பிரேக் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நான் நல்ல ஸ்டேஜில் இருக்கேன், இன்றைக்கி வந்து மாதம் எனக்கு ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வந்துட்டுருக்கு, எனக்கு அடுத்த ப்ரமோஷன் வந்து சீனியர் மேனேஜர், இது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாத் அப்படின்னு இந்த சொசைட்டி வந்து எனக்கு டிஃபைன் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து ஆல்ட்டுங்கிறா, எனக்கு இன்றைக்கி வந்து என்ன தோணுதுன்னா, நான் ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதை நான் பர்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்போ அதை எப்படி பர்சீவ் பண்ணுறது? அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக பேசலாம். ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுன்றதே கொஞ்சம் ஓவர் ரேட்டடான வேர்டு தான் வச்சுக்கலாம். கொஞ்சம் நார்மலாக பேசிங்கன்னா உங்களுக்குன்னு சில டிபெண்டன்சிஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மணி இருக்கும், மணி தேவை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்காக தான் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்களா இருக்கும். ஸோ அந்த வேலையை விட்டுட்டு அப்படியே நீங்கள் மியூசிஷியனாக மாறிட முடியுமானா மாறிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு பிவோட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்,
பிவோட் ஆஃப் ஜாப், இல்லை உங்கள் லைஃப்லேயே வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விலகி வேறு ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் தேவைப்படும். அதை உட்காந்து எழுதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து மியூசிக்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், கற்றுக்க வேண்டியிருக்கும், உங்களை எக்ஸல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு எவ்வளோ டைம் போட போகிறீங்க, அதுக்கான பிளான் என்ன, அதுக்கப்புறம் அந்த கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு பிளானை நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்கள் மைண்டில் இருக்கணும், இதெல்லாம் தான்ப்பா ஸ்டெப்ஸ் அப்படின்னு. இது அப்படியே நடக்காது. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பிளான்ன்றது அப்படியே நடக்காது. இல்லை அப்படியே நீங்கள் நடத்திடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்குள்ளே பயங்கர ப்ரெஷரை தான் போடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிளான்லேருந்து விலகி போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்கும், அதில் பேசின மாதிரி லைஃப் நடக்கும். லைஃப் நடந்தால் நிறைய குழப்பங்கள் உருவாகும். குழப்பங்கள் நடந்தால் அவங்களோட ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாமல் தான் போகும். ஆனால் ஒரு ஷெடியூல் வச்சுருக்குன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதில் பேசியிருப்பேன். அதே மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஓகே, இதை தான்ப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் எனக்கு இது வேணாம், இதுக்கு மேலே நான் பர்சியூ பண்ண விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு உங்களோட காரணங்கள் சரியாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா ஓகே, ஏன் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிப்பீங்க. உங்கள் வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம். சரி, ஓகே, எனக்கு இன்றைக்கி ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கால் எடுத்து வரீங்கன்னா அது ஓகே. என்னால் எந்திரிக்க முடியல, நான் டெய்லி போய் காலைல 5 to 6 வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் போய் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அது உங்களோட சோம்பேறித்தனம். அப்போ அந்த பாயிண்ட்டுக்காக நீங்கள் நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறுத்த வேண்டாம். ஸோ அப்படி நீங்கள் வச்சுருக்க அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நிறுத்த போகிறீங்கன்னா ஏன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வந்தேன் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதனால உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் போகுது அப்படின்றத வந்து ஒரு காரணமாக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. அது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரியை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணவே இல்லை. ஏன் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சா, இல்லை அந்த விஷயம் பண்ண ஆளை பிடிச்சிருந்துச்சா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்றது அர்த்தம். அதை முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை லிஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சார்ட்டிங் ஆர்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ரேண்டமாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத விட ஒரு சார்ட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு சார்ட்டடான இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி பர்சியூ பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். அதை உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியலனா ஏன் ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்டில் மீண்டும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.